இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளைங்களை நான் நம்புறேன். ஏற்கனவே ஒரு காதலால நம்ம குடும்பம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காதல் இருந்தாலும் அத கண்டிப்பா என்கிட்ட தான் வந்து சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூட கல்யாண விஷயத்த பேச ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு வந்து நிப்பேன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்ப்பா. அம்மா சொல்ற பொண்ணதான் நீ கட்டிப்பேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு கண்ணா. அப்போ அம்மா நான் மாடியில பேசினது எதையுமே கேட்கலையா? கண்ணா, இப்படி ஒரு பையன் அம்மா சம்மதம் தான் முக்கியம்னு நினைக்கிற பையன், அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற பையன பெத்து வளர்த்ததுல அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சாப்பிட்டியா? இல்லம்மா. வா சாப்பிடலாம். இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற அம்மா கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றது? சாரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சாரா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் வருண். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் கூட உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்ல சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. என்னை கழட்டி விட பாக்குற அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி வருண். ஆனா நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னதான் உனக்கு உன் அம்மா மேல அவ்வளவு மரியாதை இருந்தாலும் அதை தாண்டி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும்ல. ஐ லவ் யூ பேபி. எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட சாவி. சாரிங்க, தெரியாம வச்சுட்டேன். I'm extremely sorry. யார் இவ? அன்னைக்கு உங்க கடையில நீ டிசைன் பண்ண Dress போட்டாலே அவதானே? ஆமா சாரா, நான் தெரியாம வச்சுட்டேன். தெரியாம வச்சியா? எப்படி வரும் தெரியாம போட்டு வைப்ப? ஏய், ஏன் எனக்கும் அவளுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இல்ல சாரா, நீ இருக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்களா, அது நீதான் நினைச்சு தெரியாம வச்சுட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல வருண், நீ என்ன சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஒருவேளை கல்யாணத்துல இப்படிதான் சொல்லுவியா? சொல்லு வருண். நீ உட்கார்ந்திருந்த இடத்துல அவ உட்கார்ந்திருந்தா நீ நினைச்ச மாதிரி அவளுக்கு தாலியை கட்டிட்டேன்னு சொல்லுவியா? சொல்லு வருண். ஏய், சின்ன விஷயத்தை பெருசாக்காத. எது சின்ன விஷயம்? See, I may be born in America, but I'm still Indian girl. இல்ல வருண், இது செட் ஆகாது. நீதான் உங்க அம்மா கிட்ட இத பத்தி ஆல்ரெடி பேசிட்டல. Let's not wait. வா போலாம். ஏய் சாரா, சாரா, எங்க போலாம்? எங்க போலாமா? வீட்டுக்கு போலாம். உங்க அம்மா கிட்ட கையோட பேசி கல்யாண தேதியை உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாரா. என்ன வருண், ஏன் தயங்குற? அதான் நம்ம விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டல. ஐயோ இல்ல சாரா, அது வேற விஷயம். எனக்கு அதெல்லாம் தெரியாது வருண். எனக்கு இது சரியா படல.
உடனே போய் பேசுவோம். நீ வரியோ இல்லையோ நான் போறேன். ஏய் இதான் கரெக்டான டைம். அவங்க வீட்டுக்கு நான் மட்டும் மருமகளா ஆயிட்டேன். அக்காவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டி. அக்கா, ஆனா அவங்க கூட்டு குடும்பமா வாழறவங்களாச்சே. உனக்குதான் கூட்டு குடும்பம்னாலே பிடிக்காதே. இல்ல வெண்ணிலா, உன்னை அடையணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகுதான்னு பாப்போம். இல்லனா பையனை பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட வேண்டியதா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அக்கா, ஒரு கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறது தப்பில்லையாக்கா? என்ன தப்பு என்ன சரி? நமக்கு எது தேவையோ அதுதான் சரி. அந்த பையன் ஃபாரின்ல படிச்சவன். அவனும் கண்டிப்பா ஏன் டைப்பா தான் இருப்பான். கூட்டு குடும்பம் செட்டப்ல அவன் விரும்ப மாட்டான். அப்படியாக்கா? அதுக்குள்ள அவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? வான்மதினா சும்மாவா? அதெல்லாம் சரிக்கா. பையனை பாத்தியா? எப்படிக்கா இருக்கான்? அழகா இருக்கானா? ஏய், பையனா முக்கியம், அவங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். ம், என் செல்லக்குட்டியில நீதான் எப்படியாவது என்ன அந்த அண்ணாமலைக்கு புடிச்ச பொண்ணா காட்டணும். அது உன் பொறுப்பு. ஏன்னா அந்த அண்ணாமலையும் உன்ன மாதிரிதான் ஔவையார் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, அக்கா. ஏய் அப்ப இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கவே இல்லையா? ம், இல்லக்கா. இன்னைக்கு கோவில்ல அப்ப பாருடி, எனக்கும் ஒரே இடத்துல நல்லது நடக்குதுல்ல? ஆமாக்கா, ஆமா. என்ன அக்காலும் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, நாங்க ரகசியம் தான் பேசிட்டு இருக்கோம். ஏய் அடி பாவி, நீ இன்னும் அந்த நெக்லஸ கழட்டவே இல்லையா? எதுக்கு கழட்டணும்? நான் கழட்டினா நீ போட்டுக்கலான்னு பாக்குறியா? வாயாடி, உன்கிட்ட பேச முடியுமா? சரி, நம்ம வீட்டுக்கு அண்ணாமலை அம்மா வந்தாங்கல்ல? ஆமா ஆமா, ம், வர வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு நம்மள லஞ்சுக்கு வர சொல்லிருக்காங்க. அப்படியாம்மா? இத பாருங்கடி, நீங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு எந்த பிளானும் வச்சு கூடாது. நாங்களாவது வேற பிளான் வச்சிருக்கிறதாவது. சரி சரி, அத சொல்லத்தான் வந்தேன். வரேன். ம். ம்.